சூரிய பிரசாத் மூலமாக 2 வாக்கு நீக்கணும் அவருடைய கருத்து. குருப்பியோ நமக்கு மகாமிரியால் செய்யணும். எப்போவுமே நான் ஆரம்பிக்கும்போது குருநாதர் நினச்சி தான் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தெரியும் வந்துட்டு பிரிவாவோட ஆசீர்வாதம் அத்தனை பேருக்கும் இருக்கணும். அதுக்காக தான் குருநாதர் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கணும். லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்போ ரொம்ப பாலாஜி சார் வந்துட்டு எனக்கு எதாவது ஒரு 5 years வந்துட்டு எனக்கு பார்க்கணும். சினிமாவில் அப்பப்போ மாஸ்டர் தியானம் பண்ணுங்க விட்டு சார் நான் வந்து அப்பப்போ இதுவே டைமில் கரெக்டாக இருக்குது. கச்சேரி போய்ட்டு வந்து கிளாஸே கரெக்டாக இருக்குது. நான் போய் தியானம் தான் பண்ண முடியும், நமக்கு டைமே இருக்குது. ஆனால் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சரியில்லாமல் போகும்போது எனக்கு பாலாஜி சார் வந்து டெய்லியுமே 10 நாள் தொடர்ந்து என்னோடய வீட்டுக்கு வந்து எனக்கு வந்துட்டு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க. சார் நீங்கள் பண்ணுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. சரி அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், சரி சார் சொல்கிறாரு நம்மளும் கேட்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு 10 days பண்ணேன். அதோட எஃபெக்ட்ஸ் உண்மையாகவே எனக்கு தெரியுது. ஏன்னா சாதாரணமாக இருக்கும்போது நாங்கள் எப்படி இருந்தோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்திய சாதனையில் முதலிடமே மகாபிரியா ஸ்கூல் ஆஃப் மிருதங்கம் தான் பண்ணியிருக்காங்க. 24 மணி நேரம் எந்த மிருதங்க ஸ்கூல் பண்ணல, வாய்ப்பாட்டு ஸ்கூல் பண்ணல, பரதநாட்டியம் ஸ்கூல் பண்ணல. போன மாதம் பாலாஜி சார் வந்து வந்திருந்தாங்க, நிகழ்ச்சி வந்திருந்தாங்க. தொடர்ந்து 24 மணி நேரம் நம்ம பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னா, அதாவது நாங்கள் பண்ணுற மெடிடேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நியாயமாக தர்மமாக பண்ணணும். சும்மா நம்ம கண்ணை முடிட்டு அதை பார்த்து சினிமா பார்க்கும்போது இங்கே பஸ்ஸு போகுது அதெல்லாம் கிடையவே கிடையாது. பண்ணால் மனசு திருப்தியாக பண்ணணும். இதுதான் தியானம் இருந்தது. ஆனால் உண்மையாக சொல்ல போனீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாலாஜி சார் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம பிரயோஜனம் பண்ணிக்கணும். ஏதோ பாலாஜி சார் கூப்பிட்றாரு, சாப்பாடு போடுறாரு, நம்ம போய் சாப்பிடணும், அந்த மாதிரி எண்ணத்தூரம் இல்லாமல் நல்ல இன்வால்வ்மெண்ட்டாக நீங்கள் வந்து தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பத்திரிகை மாஸ்டர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு துணி, அதாவது பூ கூட நார் சேரும்போது வணக்கம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம எல்லாம் நார் எப்படி நம்ம நார் பூன்றது பத்திரிகை. அப்போ அவர் கூட நம்ம வைக்கும்போது அந்த வாசனை நம்ம மேலே அழிக்கிறீங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக தியானம் பண்ணுங்க. நல்லா எல்லாமே சிறப்பாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நெகட்டிவ் தாட்ஸே இருக்காது. நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். ஏன்னா நாங்கள் பண்ணதால தான் வந்துட்டு 24 மணி நேரம் உலக சாதனை பண்ண முடியும். பண்ண முடியாது யாராவது. சும்மா நீங்கள் நினைச்சு பாருங்க, 24 மணி நேரம் வேணும்னா எழுதிக்கலாம், பேப்பரில் எழுதிக்கலாம். ஆனால் அது பண்ணணும்னா கரெக்டாக வந்துட்டு நம்ம டிவி பாயிண்ட் வரக்கூடாது, ஆர்டிஸ்ட் கரெக்டாக வரணும், அச்சிகேஷன் கரெக்டாக வரணும், எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் உணவு கரெக்டாக வரணும். நம்மளுக்கு புரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம கூட சேர்க்கணும்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு தெய்வானுகிரகம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே வந்து சேரும். இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க சேர்த்து வாய்ப்பு. சும்மா நான் எதுவும் சாமி கும்பிட்றேன்பா, நான் எதுவும் தியானம் பண்ணுறேன்னா கிடையவே கிடையாது. மனசு திருப்தியாக பண்ணால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். இதுதான் உண்மை, சாட்சாத் இதுதான் உண்மை. லோகா சமஸ்தா சிக்கனோ பவந்து சர்வஜனா சிக்கனோ பவந்தி. ஒரே ஒரு இது, நான் எங்கள் ஸ்கூல் சார்பாக வந்து பாலாஜி சாருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் ஸ்கூல் சார்பாக ரெண்டு வார்த்தை எம்எஸ்டி சுரேஷ் குமார் அவர்கள் மூலமாக கேட்கணும். சார் பாலாஜி சார் நமஸ்காரம். ஸ்ரீ குரு நமஹ. பாலாஜி சார் ரொம்ப நல்லா எடுத்து இந்த மெடிடேஷன் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து இதெல்லாம் கூப்பிட்டு இந்த மியூசிக் இந்த மெடிடேஷன் மியூசிக் கேட்டுகிட்டே மெடிடேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி திங்கிங். அது சாதாரணமாக மெடிடேஷன் பண்ணுறது இருக்கவே இருக்குது. மியூசிக்கை கேட்டுகிட்டே பண்ணோம்னா அது ஒரு மனசுக்கு நல்ல பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு தெளிவு வரும், மைண்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஆர்கனைஸ் டு இட்ஸ் பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆஸ்பெக்ட். ரொம்ப எனக்கு கலந்துருந்ததில் ரொம்ப சந்தோஷம். உபேந்திரா வந்து எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் கொடுத்ததுல ரொம்ப எவ்ரிதிங் இஸ் வெல். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம்
நம்ம பார்த்த சாரதி மாஸ்டர் ரீசெண்டாக அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. நம்முடைய பிரமிட் மியூசிக் மெடிடேஷன் அகாடமி தமிழ்நாடு சார்பாக அவர் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. இப்போ அவருடைய கருத்துக்கள் கேட்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். டியர் மாஸ்டர்ஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் காட்ஸ். ஸோ பாலாஜி சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஸோ அவரோட ஒவ்வொரு மெசேஜும் ஒரு ரத்தினா மாதிரி இருக்கும் அவரோட மெசேஜஸ். ஸோ அந்த 365 நாளும் டெய்லி அவர் வந்து ஜூமில் செக்ஷன் கிளாஸ் எடுத்துருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போதும் அவ்வளோ ஒரு எந்தூசியாசமாக இருக்கும். மியூசிக்கோட அந்த தியானம் பண்ணுறதே ஒரு தனி அனுபவம். ஸோ அதை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம அதை கொண்டு போய் நம்ம ஒரு மியூசிக் ஞானத்தோட பிரமியோட நம்ம போய் பண்ணணும்னு நான் ஒரு சந்தர்ப்பத்தை வைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அப்புறம் நம்ம இசை சிங்கக்குட்டி திரு பரத் சார் அவர்கள் மூலமா 2 வார்த்தை கேட்கலாம். 7 அதாவது 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சின்ன வயசுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. மிருதங்கம் மட்டுமே கிடையாது, கஞ்சினா வாசிப்பாங்க, தபலா வாசிப்பாங்க, நல்ல சாகித்யமும் தெரியும் அவருக்கு. அவருடைய கருத்தை கேட்கலாம் மாஸ்டர். நமஸ்காரம். எங்கள் அங்கேருந்து இந்த கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். மியூசிக்கோட மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கும் காலேஜ் நல்லா எஜுகேஷன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோரும் தியானம் செய்யணும். ஒரு நேரத்தில் சூரிய உபேந்தர் அவர்கள் நான் முதல்ல வாட்டி சந்திக்கும்போது வெறும் மிருதங்கம் தான் தெரியும், தியானம் அப்படின்னா அவருக்கு எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில். இப்போ அவரே தியானம் எல்லாருக்குமே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. தியானம் எங்க எல்லாமே நடத்துறாங்களோ அங்க எல்லாமே நான் இசை மிருதங்கம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னேற்றம் என்பது இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். இதே மாதிரி யாரெல்லாம் தியானம் செய்வார்களோ அவங்களுக்குள்ள ஒரு உள்மாற்றம் என்பது கண்டிப்பா வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த 4 பேர் மாஸ்டர்ஸ். இவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. அதாவது சார் சொன்ன மாதிரி அதான் நான் சொல்றேன் இல்லையா, நியாயமா தர்மமா நீங்க வந்துட்டு தியானம் பண்ணீங்கன்னா உங்க பேஜஸ் கண்டிப்பாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கேன். தியானம் பண்றாங்களா இல்லை பூஜை புனஸ்காரம் காயத்ரி ஜபம் பண்றாங்களா இல்லையா அந்த பேஜஸ்லேயே வந்து சும்மா இல்லை போய் கிடையாது. ஆனால் நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் காயத்ரி ஜபமாக இருந்து எதுதான் இருக்கும், நீங்கள் தியானம் பண்ணுங்க, உங்களோட பேஸ் டோட்டலாக நல்ல ஒரு கலர் பேஜஸாக பார்க்குறவங்களே எழுதுவாங்க என்ன இந்த கலையாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாவை பார்க்கலாம், அண்ணாவோட பேச பாருங்க, சுரேஷ் அண்ணாவோட பேச பாருங்க கேட்குங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நல்ல காயத்ரி ஜபம் தியானம் இதெல்லாம் பண்ணுறோம் பேச பார்த்தாலே எனக்கு தெரியும். உண்மை அதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் நியாயமாக தர்மமாக கரெக்டாக நீங்கள் வந்து தியானம் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ் அப்படியே இளமையாக மாறும். இதுதான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கோம். நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் காமிச்சாச்சு, வேறு யாருக்கும் வேண்டாம், ஸ்டேஜில் இருக்கிறவங்களே காமிச்சு பண்ணுங்க, கரெக்டாக அதே மாதிரி மாறும். சத்தியம் சத்தியம் சத்தியம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.